பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு டெசர்ட்டில் பாலைவனத்தில் ஒரு குட்டி சிட்டுக்குருவி, சரியா, குருவி இருந்துச்சு. அந்த குருவிக்கு அந்த பாலைவனத்தில் உள்ள ஹாட், அந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதோடைய சிறகுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழுறது, அது எல்லாமே அதுக்கு துக்கமாக இருந்துச்சு. நமக்கு வயசாயிட்டு இருக்குது பொழுக்கு, இந்த மாதிரி முடியெலாம் கொட்டுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டெசர்ட்டில் தண்ணியே இல்லை. தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அந்த சிட்டுக்குருவிக்கு தண்ணி கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதோட நிலைமையை நினச்சி ரொம்ப 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 சேட் ஆகி ரொம்ப சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையே விரக்தி ஆயிடுச்சு. அந்த டைமில் ஒரு புறா பறந்து போச்சு. அப்போது என்னோட சிஸ்டர், வாங்க வாங்க புறா சிஸ்டர், வாங்க வாங்க கீழே வாங்க, கொஞ்சம் என் கூட பேச வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. அப்போது அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட இந்த புறா கேட்டுச்சு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன வேணும், எதுக்கு என்னை கூப்பிட்ட அப்படி கேட்டுச்சு. அப்போ இந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு, எனக்கு இந்த பாலைவனத்தில் தண்ணி இல்லை, என் உடம்புல இருக்கிற முடியெலாம் கொட்டுது, எனக்கு வேர்வை, அப்புறம் வெயில் அதிகமாக இருக்குது, என்னால் ஒன்றுமே முடியல, எனக்கு உடம்பு வேற சரியில்லை அப்படி சோகமாக சொல்லிச்சு. அப்போது அதுக்கப்புறம் அந்த புறா கிட்ட, நீ எங்கே போயிட்டுருக்கிற, ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த புறா சொல்லிச்சு, நான் ஹெவனுக்கு போகிறேன், ஜீசஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிச்சு. அப்படியா, நீ போய் ஜீசஸ் கிட்ட இல்லை ஏஞ்சல்ஸ் கிட்ட போய் கேளு, இன்னும் எத்தனை வருஷம் என் லைஃப்பில் இந்த மாதிரி கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது இந்த புறா போயிட்டு ஹெவனுக்கு போயிட்டு மோட்சத்தில் போயிட்டு ஏஞ்சல் கிட்ட, ஃபஸ்ட்டு ஏஞ்சலை தான் பார்க்குதா. ஸோ தேவதூதர்கிட்ட கேட்குது, இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒரு சிட்டுக்குருவியை பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்படுது, அந்த சிட்டுக்குருவிக்கு இன்னும் எத்தனை வருஷம் இந்த பாடுகள், இந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் 10 வருஷம் இருக்குது இந்த உபத்திரவம் அப்படின்னு ஏஞ்சல் சொன்னாங்க. இதை கேட்டோடனே புறாக்கு துக்கம் ஆயிடுச்சு. ஐயோ, இன்னும் 10 வருஷமா, அவளுக்கு இப்போவே தாங்க முடியலையே இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோடனே, இதை போய் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட கேட்டுச்சு. அப்போது ஏஞ்சல் சொன்னாங்க, ஒரு வழி இருக்குது, அவள் அந்த குருவி என்ன வேலை செஞ்சாலும் சரிதான், என்ன அதோட சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரிதான், என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரிதான், தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங்னு சொல்ல இந்த ஒரு லைன் தான், தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங். இதை சொல்லிகிட்டே இருக்க சொல்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஏஞ்சல் சொன்னாங்க. அப்புறம் இந்த டவ் இந்த புறா கீழே போயிட்டு அந்த பேர்ட் கிட்ட போய் சொல்லிச்சு, உனக்கு எல்லாமே மாறிடும், நீ இந்த லைன் மட்டும் சொல்லு, தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஓகே அப்படி சொல்லிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிடுச்சு ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இந்த சிட்டுக்குருவி அதுக்கு இன்னும் அந்த வெயில் வெப்பம் எல்லாமே அதிகமாச்சு. இருந்தாலும் அந்த டைம்லேயே அது என்ன சொல்லிச்சுன்னா, தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அது உடம்புலேருந்து முடியலாம் விழும்போதும் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங் அப்படி சொல்லிச்சு. தண்ணி இல்லாமல் நாக்கு வறண்டு போயிருக்கும் போதும் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பாலைவனத்தில் மழை பெஞ்சுது. சரியா, பெரிய அதிசயம்ல, பாலைவன டெசர்ட்டில் மழை பெய்யுது. மழை பெஞ்சோடனே பசுமையான செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சுது, அந்த வெயிலின் வெப்பம் குறைந்தது. அப்புறம் சின்ன சின்ன பாண்டில் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த பேர்டுக்கு. இப்போ தண்ணி கிடச்சிருச்சு, வெக்கையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் சரீரத்தில் பார்த்திங்கன்னா புது புது முடியெலாம் முளைக்க ஆரம்பிச்சிட்டு, ஃபெதர்ஸ்லாம் முளைக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 10 டேஸ்லேயே இந்த அற்புதம் நடந்தது. அப்போ திரும்ப டவ் அந்த சைடு வரும்போது பார்த்துட்டு, 10 டேஸ்லேயே இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு திரும்ப போய் ஏஞ்சல் கிட்ட போய் கேட்டுச்சு, நீங்கள் சொன்னீங்க 10 இயர்ஸ் அவள் கஷ்டப்படணுன்னு, 10 டேஸ்லேயே அவளுக்கு அற்புதம் நடந்துருச்சு லைஃப்பில் அப்படி சொல்லி கேட்கும்போது ஏஞ்சல் சொன்னாங்களாம், அவளுடைய தலையெழுத்து ஃபேட்டு, தலையெழுத்தில் எழுதி இருந்தது 10 இயர்ஸ்னே. பட் ஆனால் அவள் தேங்க்யூ காட் ஃபார் எவ்ரி திங்னு சொன்ன அந்த வார்த்தைகளினால கடவுள் அவளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்.
ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் என்ன பாடுகள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜாவே, நன்றி இயேசு ராஜாவே, நீங்கள் தந்த எல்லா நன்மைக்காக நன்றி, நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, எல்லாவற்றுக்காகவும் நன்றி. தமிழில் சொல்கிறவங்க தமிழில் சொல்லுங்கள், இங்கிலீஷில் சொல்கிறவங்க தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் எவ்ரி திங். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ்.